ஏசுன்றத்தும் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் ஃபேமஸாக நினைக்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனம் 43. அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. And said unto him, see thou say nothing to any man. Mark chapter 1 verse 44. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன்ட்ட சொல்றாரு, நீ இத பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு அவனை வார்ன் பண்ணி அனுப்புறார் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். நாம இந்த நாட்கள்ல நம்மை பத்தி ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்குமே எப்படின்னா ஃபேமஸ் ஆகணும், அதுதான் ஃபர்ஸ்ட் எய்மா இருக்கு. தான் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, தன்னோட முகம் 4 பேருக்கு மத்தியில பிரபலமாயிரணும், தன்னை எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நான் ரீச் ஆகணும் அப்படின்னு தான் இன்னைக்கு உலகத்துல இருக்கவங்களும் நினைக்கிறாங்க, விசுவாசிகளும் நினைக்கிறாங்க, இன்னும் முக்கியமா ஊழியக்காரங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பானவர்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படின்னா யாரு ஃபேமஸா இருப்பா அப்படின்னா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், இன்னும் சினிமாக்காரங்க, இன்னும் சில பேர் கொஞ்சம் வேற மாதிரியான, இப்போ ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கட்டும், அந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க ரொம்ப ஃபேமஸா இருப்பாங்க. ஆனா இந்த சோசியல் மீடியா இப்போ எல்லாருக்குமே கையில ஈஸியா ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா உள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா, தான் ஃபேமஸ் ஆகணும், ஏதாவது ஒண்ணு பண்ணி நல்லதோ கெட்டதோ எது பண்றோமோ எல்லார் மத்தியிலையும் ஃபேமஸ் ஆயிரணும், இதுதான் எல்லாரோட நினைப்பா இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி பாக்குறோம். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய மகா ஒரு மிராக்கிள் அந்த இடத்துல பண்றாரு. என்னன்னா, ஒரு சுகம் கிடைக்குது ஒருத்தனுக்கு. யாருக்கு அப்படின்னா, ஒரு குஷ்டரோகி. அந்த நாட்கள்ல குஷ்டரோகத்தை சரி பண்ணவே முடியாது. அவங்க குஷ்டரோகம் அஃபெக்ட் ஆன பர்சனை என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அவங்க சாகுற வரைக்கும் அங்க இருந்து அப்படியே சாக வேண்டியதுதான், ஊருக்குள்ள வரவே கூடாது. அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க சொந்தக்காரங்க, வீட்டுக்குள்ள உள்ளவங்க யாருமே மீட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு பரிதாபமான நிலைமை. இந்த சூழ்நிலையில ஒரு குஷ்டரோகி இயேசு கிறிஸ்துட்ட உங்களால என்னை சுகமாக்க முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து அவனை தொட்டு சுகமாக்குறார். சுகமாக்கிட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாரு, எதை யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஒரு ஊழியத்துல இப்ப நான் பிரேயர் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஒரு தலைவலி சரியானாலே இம்மீடியட்டா, அதாவது என்னென்ன மீடியா இருக்கோ, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ஒரு போஸ்ட் போட்டுருவேன். இந்த நபர் கடந்த 3 வருடங்களாக தீராத தலைவலியால பாதிக்கப்பட்டிருந்தாரு, இவ்வளோ மெடிக்கல் ஹிஸ்டரி, எங்கெங்கயோ போய் பார்த்தாங்க, சுகம் கிடைக்கல, மாறாக என் பிரேயர் மீட்டிங்க்கு வந்தாங்க, என் ஊழியத்துல ஒரு பிரேயர் மீட்டிங், அதுல நான் ஜெபம் பண்ண போச்சுல ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இது நல்லதா நம்ம நினைக்கலாம், இதுல தேவன் நாமம் மகிமைப்படும் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நான் எதை போக்கஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யாரு நான் ஜெபம் பண்ண, எங்க என்னுடைய ஊழியத்தில், இதைத்தான் அநேக நேரத்துல நம்ம போக்கஸ் பண்றோம், அதை ஹைலைட் பண்றோம். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் போஸ்டர்ஸ்ல தங்களுடைய பேர் அளவு சின்னதா, அதாவது சைஸ் சின்னதா இருக்குன்னு கோபிக்கிற எத்தனை பேர் நம்மளுக்குள்ள இருக்கிறாங்க? நம்ம கொஞ்சம் மனசாட்சியை திறந்து பேசணும். எனக்கு அன்பானவர்களே, இங்க இயேசு கிறிஸ்து மனிதர்களாலே செய்ய முடியாத ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். ஆனா இது மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்படின்னு அவர் அதை பிரசித்தம் பண்ணல, மாறாக இதை யாருக்கும் சொல்லாத அப்படின்னு கட்டளை இட்டார், எச்சரிக்கை பண்ணினார். நாம இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறோம்? என்னுடைய பேர் வெளியில வரணும், என் மினிஸ்ட்ரி பேர் வெளியில வரணும், இதுல கான்சென்ட்ரேட் பண்றேனா, அல்லது என் மூலமாக தேவன் காரியத்தை செய்கிறார்? நமக்கு தெரியும், வேதத்துல எழுதப்பட்டுள்ளது, நான் அல்ல எனக்குள்ளாய் இருக்கிற கிறிஸ்து. இந்த சிந்தை நமக்குள்ளாய் இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு வசனம் அழகாக கற்றுத்தருகிறது. எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் செய்யணும் தான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இதை நம்ம எப்ப கடைபிடித்து வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்போது பரலோக ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், பரலோகத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் நாம் மாறுவோம்.
அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே, அந்த மேலான அழைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களை கொண்டு அநேக காரியங்களை நீர் செய்கிறீர் தகப்பனே. எந்த நேரத்திலும் அதற்கான மகிமையை நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது தகப்பனே. எப்போதும் நீர் மாத்திரமே எங்களுக்குள்ளா இருந்து எங்களை செயல்பட வைக்கிறீர் அப்படின்ற ஒரு நினைப்பு எங்களுக்கு இருக்கணும். எல்லா மகிமையையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் எல்லா நேரத்திலும் செலுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.